OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் சோனி லைவ்ல வெளியாகி இருக்கிற தலைவா அப்படின்ற ஒரு மலையாள படம். தலைவானா தலைவா, நம்ம தலைவா கிடையாது, வேற தலைவா. சீஃப் அப்படிங்கிற அர்த்தம். 7.2 IMDb ரேட்டிங். 3 கேரக்டர் படத்தில் ஜிஜு ஜோசப், ஆசிஃப் அலி, திலேஷ் போத்தன் 3 பேர் தாங்க படம். ஜிஸ் ஜோசப் வந்து டைரக்டரு. த்ரில்லர் மூவி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. திலேஷ் போத்தன் வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் பண்ணார். அவர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வந்துட்டு இருப்பார் சர்க்கிள். அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்த ஒரு போலீஸில் ஒரு ஏதோ ரிட்டையர்மெண்ட் வாலண்டரி கொடுத்து டிவி ப்ரோக்ராமில் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு ஒரு வாரம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு. முக்கியமான கேஸஸை பற்றி. செப்பனம் தட்டான ஒரு கேஸ், அதுதான் முக்கியமான கேஸ். அந்த கேஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அந்த கேஸ்லேருந்து கதை அப்படி போகுது. அது என்ன கேஸுனா அப்படின்னா படம் ஆரம்பிக்குது. என்னென்னா ஜிஜு ஜோசஃபும் ஆசிஃப் அலியும், அவர் இன்ஸ்பெக்டரு, இவர் வந்து எஸ்ஐ, ஒரே ஸ்டேஷனில் வராங்க. இந்த ஆசிஃப் அலி என்னன்னா ஷார்ட் டெம்பர் கை. இது வரைக்கும் சேர்ந்த 1.5 வருஷத்துலேயே சர்வீஸில் சேர்ந்த 1.5 வருஷத்தில் 5வது ட்ரான்ஸ்ஃபர். அது இன்ஸ்பெக்டருக்கார் பாருங்க, அவர் அது இவனோட ஷார்ட் டெம்பர். 2 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கும் போது 2 பெருந்தலைகளுக்குள்ள வர ஈகோ. படம் அப்படியே ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே மலையாள படம் 2 படம் வந்திருக்கு. 2 போலீஸ் அஃபிஷியல்ஸ்குள்ள வர ஈகோ, ஆர்டிஓ லைசன்ஸ் கொடுக்குற பிரச்சனை, அது மாதிரி படங்கள் நிறைய ஈகோனால வந்த பிரச்சனைகள் இருக்கு. இதுவும் அப்படித்தான் இருக்குன்னு தான் ஆரம்பிக்கிறோம். பட் அதை தாண்டி படம் போகுது. என்னன்னா ஹூ டன் இட், அந்த கான்செப்ட். அது படம் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. படத்தோட பியூட்டி என்ன தெரியுங்களா? அதில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஒரு ஸ்டேஜில் இந்த இன்ஸ்பெக்டருக்கு இவனுக்குமே தகராறு வந்துட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில் இன்ஸ்பெக்டர் ஒரு பிரச்சனையில் மாட்டுறாரு. அந்த கேஸை வந்து சப் இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற சூழல் வருது. ஏற்கனவே இவங்க 2 பேரும் எலியும் முனையமாக இருக்கிறாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ கோவம் வரும் பாருங்க. ஒரு ஸ்டேஜில் பிரச்சனை எல்லா பக்கமும் வருது. எல்லாருமே பிரச்சனையில் மாட்டுறாங்க. என்ன, எப்படி, என்ன நடக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் யார் காரணம், அந்த பண்ணது யாரு, இந்த கொலைக்கு இந்த எல்லா சம்பவத்துக்கும் யாரு அப்படிங்கிற கடைசி வரைக்கும் நமக்கு புரியவே புரியாதுங்க. கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் ஸ்க்ரீன் பிளேயருடைய பவர், டைரக்டரோட பவர். ஹூ டன் இட், யாரா இது இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறதாங்க சுற்றி 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 பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபைட்டிங் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஜு ஜோசப்லாம் ரொம்ப அஜானுபாவாக இருப்பார். வெயிட், இவ்வளோ பெரிய தொப்பை, அவரால் வந்து பறந்துலாம் சண்டை போட முடியாது இல்லையா? அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் சீன் ரொம்ப ஸ்லோ மூவிங் மாதிரி இருக்குது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒரு பரபரப்பாலாம் இல்லை. ஆக்ஷன் சீன்ஸ் நம்ம படத்தெலாம் வச்சு அடித்தா நமக்கெல்லாம் நரம்பு பிடிக்கும்ல, அது மாதிரிலாம் இல்லை. படத்தில் அடிக்கிறாங்க, உருள்றாங்க, பரல்றாங்க, அது மாதிரி இருக்குது. அது சின்ன சின்ன லேக்ஸ் படத்தில். பட்டு படம் வந்து யார் பண்ணாங்கிறத சுற்றி வெளியிலே போகாதுங்க. ஒரே ஒரு சாங்கு, அதுவும் பேக்ட்ராப்பில் வரும். இவருடைய வாழ்க்கையை பற்றி வரும்போது தான் தவிர படம் எங்கேயுமே பிசுறாது. தேவையில்லாத லவ் சீனு, இந்த காமெடி சீனு அப்படின்னு காமெடிக்காக ஒரு இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு ஒருத்தன் கதாசிரியர் ஒருத்தன் வரும். அது அவ்வளோ காமெடி எடுபடலை. பட் படம் வந்து கிரிப்பாக போகும் கடைசி வரைக்கும். என்ன தெரியுங்களா படத்தில் பியூட்டி? ஸ்க்ரீனில் வர எல்லார் பேர்லேயும் நமக்கு சந்தேகம் வரும். இவன் தான் பண்ணியிருப்பானா, ஒரு வேளை இவன் இருக்குமா, அவன் இருக்குமா? ஏன்னா காட்சி அமைப்புகள் அது மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அதுதான் படத்தினோட பியூட்டி. கடைசியில் யாருன்ற தெரியும் போது நமக்கு ஒரு ஷாக் இருக்கும் பாருங்க. படத்தினோட வெற்றி அதுதான். ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. தலைவா சோனி லைவ்ல வந்திருக்கு. கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் படம் போகும். நீங்கள் இங்கே அங்கே பார்க்கவே முடியாது. ரிலாக்ஸாக கையாளாட்டின்னு வெளில போயிட்டு வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு அது மாதிரிலாம் படம் பார்க்கவே முடியாது. கிரிப்பாக போகும். படத்தினோட பியூட்டி என்னென்னா, படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து செகண்ட் பார்ட் வரா மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக செகண்ட் பார்ட் வருமா அப்படிங்கிறது ஒரு சீக்கிரம் அப்படி தான் முடிக்கிறாங்க. படத்தினுடைய சக்ஸஸ், வெளியிட்ட சக்ஸஸில் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பார்த்து இவங்க செகண்ட் பார்ட் எடுக்கலாமா வேணாம்னு முடிவு பண்ணாங்களாம். படம் நல்லா போனதுக்கப்புறம் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், செகண்ட் பார்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது படத்துக்கு. தலையோட செகண்ட் பார்ட் இஸ் கமிங் அவுட். இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி நடக்குது, யார் பண்ணால், எவ்வளோ மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்களேன். ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறது ஈஸி. அதை இப்படி பண்ணணும்னு முதல்ல ஒருத்தன் யோசிக்கிறான் பாருங்க. அந்த நாட்டை கிரியேட் பண்ணுறது தான் பியூட்டி. அந்த நாட்டு ஒன்றும் கடைசியில் தான் உங்களுக்கு புரியும். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிரைம் த்ரில்லர், போலீஸ் ஆக்ஷன் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தலைவா சோனி லைவ்ல வந்திருக்கு.
நல்ல IMDb ரேட்டிங். டோன்ட் மிஸ் இட். இன்னொரு படத்தை ரிவ்யூட உங்களை சந்திக்கிறேன். Till then, see you. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.